பேய்கள் எல்லாரும் தங்களோட இடத்துல பிளான் பண்றதுக்காண்டி உட்கார்ந்துருக்காங்க. நியூ இயர் வருது, ஏதாவது பிளான் இருக்கா? தப்பு பண்றவங்க திருடுறவங்கள இந்த மாய கண்ணாடியில பார்க்கணும். அதுல பார்த்து யார் யார் கெட்டவங்கன்னு தூக்கிட்டு வந்து இந்த எண்ணெய் சட்டியில போட்டு பொரிச்சுடுவோம். அந்த கண்ணாடி இருக்கு இப்போ பக்கத்திலேயே. தண்டனை கொடுக்கறதுக்காண்டி கொதிக்கிற எண்ணெய் சட்டி தயாரா இருக்கு. அதுல யாரோ தப்பு பண்ணவங்கள போட்டு வறுத்தெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு குட்டி பேய் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஓகே, நியூ இயருக்கு கேக் செய்வோம். சரின்னு எல்லா பேய்களும் சேர்ந்து கேக்கு தயாரிக்கிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்றாங்க. கேக்கும் ரெடியாக போகுது. கேக்கும் இப்போ ரெடியாகி வந்துருச்சு. கேக் கட் பண்றதுக்கு குட்டி பேய்கள் எல்லாருமே இப்போ தயாரா இருக்காங்க. ஹாப்பி நியூ இயர். இது கடவுள்களோட உலகம். கடவுள்கள் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த புத்தாண்டில் மக்களுக்கு நிறைய நல்லது செய்ய வேண்டும். இந்த மாயக்கண்ணாடியில் யார் யார் என்னென்ன நல்லது செய்கிறார்கள் என்று பார்ப்போம். அவர்களுக்கு பொன் பொருள் அள்ளி கொடுப்போம். அங்கேயும் ஒரு பெரிய கண்ணாடி இருக்கு. பரிசுகள் கொடுக்கறதுக்கு அங்கேயும் நிறைய பொருட்கள் இருக்கு. இப்போ பிள்ளையார் தன்னோட அம்மா பார்வதி கிட்ட ஓடி வந்து கேக்குறாரு, கேக் வேண்டுமா? பார்வதி தேவியும் தான் கையால செஞ்ச கேக்க கொண்டு வர இப்போ குடும்பமா சேர்ந்து கேக் வெட்டுறாங்க. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.